அனைவருக்கும் வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிரடி கைது, போலீஸ் குவிப்பு, இது மாதிரி செய்திகள் வெளியாகிற நிலையில் இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. ஸோ எதனால் நிர்மலா சீதாராமன் மீது பார்த்திங்கன்னா சொத்து குவிப்பு வழக்கில் போட்டிருக்க நிலையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா கர்நாடக அரசு அதிரடியாக தேர்தல் பத்திரத்தில் பார்த்திங்கன்னா முறைகேடாக பயன்படுத்தி இவர் மிரட்டி பணம் பறிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் இது உண்மை என நிரூபணமாகியிருக்கும் நிலையில் தான் பார்த்திங்கன்னா நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதிரடியாக இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு. இதன் அடிப்படையில் தான் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்த்திங்கன்னா கைது செய்யப்பட்ட சம்பவம். அங்கு பெரும் கலவரங்கள் ஏற்பட்டு போலீஸ் பார்த்திங்கன்னா போலீஸ் பாதுகாப்போடு நடைபெற்றிருக்கும் நிலையில் கர்நாடக அரசு பார்த்திங்கன்னா அதிரடியாக மீண்டும் இந்த வழக்கை அக்டோபர் 22ஆம் தேதி ஒத்தி வைத்திருக்கும் நிலையில் இவருடைய வழக்கில் பார்த்திங்கன்னா பெரும் பரபரப்பான தீர்ப்பை தான் வழங்க போகிறதாக செய்திகள் வெளியேறும் நிலையில் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா அதிரடியாக களமிறங்கும் சம்பவம் அதிர்ச்சியை அளிக்கக்கூடிய அளவிற்கு நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய பதவி பார்த்திங்கன்னா பறிக்கப்பட போவதாக ஒரு ரகசிய தகவல் வெளியேறும் நிலையில் தான் புதியதாக இந்தியாவின் நிதியமைச்சராக மாற்ற போகிறதாக செய்திகள் வெளியேறும் நிலையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பெரிய கேள்விக்குறியாக மாயிருக்கு. இருந்தாலும் தேர்தல் வழக்கில் பார்த்திங்கன்னா பத்திரங்களை காரணமாக காட்டி சில அமைச்சர்களிடையே நிறைய பணங்களை பறிக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்குகள் தான் பார்த்திங்கன்னா பாஜகவை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் தான் பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ வெளியாக இருக்குது. இந்த வீடியோவின் காரணமாக தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. இதன் அடிப்படையில் பாஜகவில் மீண்டும் முக்கிய அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா இதற்கு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் செய்திகள் வெளியேறும் நிலையில் அதிரடியாக அடுத்தடுத்து பாஜகவின் முக்கிய புள்ளிகள் சிக்குவார்கள் அப்படின்ற மக்களிடையே எதிர்பார்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் அண்ணாமலை அவர்களும் இதற்கு தொடர்பு இருக்குது. அண்ணாமலை அவர்களே பார்த்திங்கன்னா திமுகவில் இணைந்து திமுகவின் அமைச்சர்களிடையே பார்த்திங்கன்னா நிறைய பணங்கள் வாங்கியிருக்கிறதாக திருச்சி சூர்யா அவர்கள் ஒரு வீடியோவும் ஆடியோவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி வருகின்ற நிலையில் அது உண்மைதான் அப்படின்ற மாதிரி நிரூபணங்கள் ஆயிருக்கு நிலையில் இதற்கு அனைத்து காரணங்களும் பார்த்திங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் செய்த ஊழலால் வசமாக அனைவருமே சிக்கக்கூடிய அளவிற்கு போயிருக்கு. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் அமித்ஷா அவர்கள் பார்த்திங்கன்னா களத்தில் இறங்க போகிறதாக ஒரு பரபரப்பான செய்தி தான் வெளியாக இருக்குது. இருந்தாலும் என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.